ஃபெயிலியரை வந்து தாண்டி நம்ம விண்டு மில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் விண்டு மில் ரெடி பண்ணி அதுலேருந்து கரண்ட் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கான வீடியோவில் அதை தான் நிறைவேற்றி போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 இன்ச்சு இரும்பு பைப்பில் பார்த்தீங்கன்னா 20 அடி, அதாவது ஒரு லென்த் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா 6க்கு 6 ஒரு இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டரில் உள்ள பேரிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பேரிங்கை அந்த இரும்பு பிளேட்டுக்கு மேலே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த கிரைண்டர் பேரிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டக் ஆகி போயிருக்கு, சுத்தவே முடியலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் தின்னர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தின்னரை அந்த பேரிங் ஊற்றி அந்த பேரிங்கை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீஸை வந்து நல்லா அப்ளை பண்ணிப்போம் 2 சைடு உள்ள பேரிங்லையும். நெக்ஸ்ட்டு 4 போல்ட் நட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 4 போல்ட் நட்டையும் நம்ம அந்த பேரிங்குள்ளே மாட்டிட்டு நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்போ அந்த 4 போல்ட்டையும் நான் எப்படி அந்த பேரிங்கில் மாட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ அந்த பேரிங்கை அந்த இரும்பு பிளேட்டுக்கு மேலே தூக்கி வச்சு அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணிப்போம். அடுத்ததாக 1:1 இரும்பு பைப்பில் 10 இன்ச்சு மார்க் பண்ணி 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பீஸில் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் 4 போல்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 4 போல்ட்டையும் நம்ம மார்க் பண்ணோம்ல ஸ்கொயர் பைப்பு, அதுக்கு மேலே வச்சு நம்ம நல்லா வெல்ட் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் பைப்லையும் 2 போல்ட் வச்சு நம்ம வெல்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா UCP 204 பில்லோ பிளாக் பேரிங் 2 வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 2 பேரிங்கையும் நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ஸ்கொயர் பைப்புக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கான நட்டை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ 1 இன்ச்சு இரும்பு ராடு பார்த்தீங்கன்னா 1.5 அடியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட 2 எண்டையும் நம்ம லேத்தில் கொடுத்து கடைஞ்சிக்கலாம். இது எதுக்கு நம்ம கடையணும் அப்படிங்கிறத உங்களுக்கு போக தெரியும். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த இரும்பு ராடை நம்ம அந்த பில்லோ பிளாக் பேரிங்குள்ளே வச்சு மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த செட்டப்பை அப்படியே தூக்கி அந்த கிரைண்டர் பேரிங் மேலே வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சைக்கிளில் உள்ள பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இருக்கிறதுலே பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட்டை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை அந்த இரும்பு ராடுக்குள்ளே வந்து சொருகிப்போம். இப்போ அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை அந்த இரும்பு ராடோட சேர்த்து அப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் 36 வோல்ட் DC மோட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மோட்டரை நம்ம இதுக்கு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு இரும்பு பிளேட்டில் 5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம 4 பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 4 பீஸோட எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுப்போம். இப்போ இந்த மோட்டாரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு 2 ஹோல்ஸ், அதுக்கப்புறம் பேக் சைடு 2 ஹோல்ஸ் போல்ட்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இரும்பு பிளேட்டை வச்சு அதுக்கான போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் 2 இரும்பு பட்டை வச்சு அதுக்கான போல்ட்டை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நான் 2 இரும்பு பிளேட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த 2 இரும்பு பிளேட்டையும் அந்த மோட்டாருக்கு மேலே நான் எப்படி வெல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 இன்ச்சு சைஸுக்கு 4 இரும்பு பட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 4 இரும்பு பட்டையும் நம்ம அந்த ஸ்கொயர் பைப்பில் வச்சு இந்த சைடு 2ம் அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த சைடு 2 வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் செயின் போடுற அளவுக்கு வந்து இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நான் வேறு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் உள்ள செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து இப்போ கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த 2 செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க செயின் ஸ்ப்ராக்கெட் நம்ம அந்த மோட்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் வந்து டேக் பண்ணுறேன், வேணா வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மோட்டரை அப்படியே நம்ம தூக்கி அந்த இரும்பு பிளேட்டுக்கு மேலே வச்சுருவோம். அடுத்தது நான் சைக்கிள் செயின் தேவையான லென்த்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த செயினை அந்த மோட்டர் கூடயும் அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் கூடயும் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ அந்த செயின் கலர்டுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க, இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த சைடு தான் நம்ம வந்து ப்ரொப்பலரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு இரும்பு பிளேட்டில் அந்த ராடுக்குள்ளே போகிற அளவுக்கு வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இரும்பு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வந்து சென்டராக ஒரு கோடு வந்து போட்டுப்போம். இப்போ அந்த கோட்லேருந்து நம்ம 120 டிகிரி மார்க் பண்ணி இன்னொரு அளவு வந்து மார்க் பண்ணணும். இப்போ அந்த மார்க் பண்ணதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து போட்டுப்போம். இப்போ இதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 டிகிரி வந்து மார்க் பண்ணி நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த இரும்பு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி 120 டிகிரி பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற நீங்க பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா 3/4 அடி ஸ்கொயர் பைப்ல நம்ம 1.5 அடி மார்க் பண்ணி 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்கொயர் பைப்பை நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கோடுக்கு நேரா மேல வச்சுட்டு அந்த இரும்பு பிளேட்டு கூட வச்சு வெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பீஸை நம்ம இந்த சைடு இரும்பு ராடுக்குள்ள மாட்டிட்டு கரெக்டாக சென்டரா பார்த்து வெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததா பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு பிவிசி பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பிவிசி பைப்பை நம்ம 3 பாதியாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் டேப்பை யூஸ் பண்ணி இந்த பிவிசி பைப்பை 3 பகுதியாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க நேராக நான் எப்படி கோடு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அந்த லைனுக்கு நேராக வந்து நம்ம ஜிக்ஸா மிஷினை யூஸ் பண்ணி அந்த பைப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த பீஸை அந்த பீஸுக்கு மேலே வச்சுட்டு நமக்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ அந்த லைன் போட்டதை நம்ம 2 பாதியாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பிவிசி பைப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பீஸாக வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிவிசி பைப்பெல்லாம் நம்ம ப்ரொப்பலர் ஷேப்புக்கு வந்து கொண்டு வரணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை வந்து நான் அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பீஸை நம்ம அளவாக வச்சுட்டு மற்ற 2 பீஸுக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த எண்டை நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு 3 ப்ரொப்பலர் லீஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 லீஃபையும் வந்து நம்ம ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ அந்த 3 லீஃபையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பைப்பு கூட வச்சு நம்ம சீட் போல்ட்டை போட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம ப்ரொப்பலர் வந்து எப்படி ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஒர்க் வந்து முடிஞ்சுங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு பிளேட்டை அந்த பேரிங்லேருந்து நம்ம கலட்டி எடுத்துப்போம். இப்போ நம்ம கழட்டி எடுத்த அந்த இரும்பு பிளேட்டை அந்த நம்ம எடுத்து வச்சிருக்க இரும்பு பைப்போட ஒரு எண்டில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ப்ரொப்பலர் செட்டப்பை அப்படியே தூக்கி அந்த இரும்பு பிளேட்டு கூட வச்சு நம்ம நட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம விண்டு மில்லுக்கான கிட்டத்தட்ட ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த விண்டு மில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அந்த ப்ரொப்பலர் வந்து சுற்றுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம இதை வந்து தூக்கி நிமித்து வந்து பார்ப்போம். வரணாடி நிமித்து பார்த்தாலுமே கொஞ்சம் நேரம் சுற்றவே இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக காற்றே இல்லை நம்ம ஏரியாவில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொப்பலர் வேறு லெவலில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காற்று வீசையில் அது கரெக்டாக அந்த ப்ரொப்பலர் சுற்றுது. அதுக்கப்புறம் அந்த காற்றுனால பார்த்தீங்கன்னா எங்கடா ஒரு சைடு வந்து திரும்பிக்குது. கரெக்டாக அந்த காற்று வீசுறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ப்ரொப்பலர் வந்து நிற்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதை பிறகு வந்து ஒன்றா பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்கொயர் பைப் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பீஸை அந்த பேரிங் செட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஸ்கொயர் பைப்பை வச்சு வெல்ட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பிளைவுட் பீஸ் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பிளைவுட் பீஸை அந்த ஸ்கொயர் பைப்புக்கு மேலே வச்சுட்டு ஸ்க்ரூவை போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நான் இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ இது எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காற்று வந்து பல டைரக்ஷன்லேருந்து வரும்போது இந்த பிளைவுட்டை நேராக இருக்கனால இதுக்கு மேலே மோதும். ஸோ அதுக்கு நேராக மோதும் போது பார்த்தீங்கன்னா அந்த காற்று வீசுறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ப்ரொப்பலர் வந்து கரெக்டாக திரும்பிக்கணும். அப்படி நமக்கு காற்று வீசுறதுக்கு நேராக திரும்புறனால நம்ம ப்ரொப்பலர் வந்து கரெக்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகேங்க, இப்போ இந்த மோட்டர்லேருந்து வர 2 ஒயர்லேருந்து தான் நம்ம கரண்ட் வந்து எடுக்க போகிறோம். இப்போ அதுலேருந்து வர ஒரு ஒயரை மட்டும் நம்ம அந்த ஃப்ரேம் கூட வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இன்னொரு ஒயரை நம்ம டைரக்டாக வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்டு மில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பத்தில் அப்படியே 4 பக்கமும் வந்து சுற்றிக்கிடும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பிங் கான்டாக்ட் மெத்தட் வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம்.
இப்போ இந்த பீஸை அந்த இரும்பு பைப்புக்குள்ளே நான் எப்படி சொருகி மாட்டுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இது நகலாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளக்ஸ் குயிக்கை ஊற்றி நல்லா ஒட்டிப்போம். இப்போ கொஞ்சம் கேப் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி பைப்பை வச்சு நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் தகர சீட் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரால்டைட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி பைப்புக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்போம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த தகர பீஸை இந்த பிவிசி பைப்புக்கு மேலே வச்சுட்டு நம்ம கேபிள் டாயை போட்டு நல்லா இறுக்கி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒரு ரீப்பரில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பைக்கில் உள்ள ஸ்ப்ரிங் வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடியில் ஒரு கம்பி வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த கம்பிக்குள்ள ஸ்ப்ரிங்கை எப்படி மாட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம அந்த ரீப்பருக்கு மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணிப்போம். இப்போ இந்த கம்பி இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனோட இந்த தகரத்துக்கு மேலே அப்படியே உரசிக்கிட்டே வந்து வரணும். அதே மாதிரி வச்சு நம்ம அந்த பார்ட்டை ஸ்க்ரூவை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த ஒயரை அந்த மோட்டர்லேருந்து வர இன்னொரு ஒயர் கூட வந்து கனெக்ஷன் கொடுத்துப்போம். அதோட இன்னொரு எண்டை பார்த்தீங்கன்னா அந்த கம்பி கூட வச்சு நம்ம கனெக்ஷன் பண்ணிப்போம். ஃபைனலாக ஒயர்லாம் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டேப்பை போட்டு நல்லா கவர் பண்ணிப்போம். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஓரளவு வந்து புரியும். இப்போ இதுலேருந்து எப்படி நம்ம கரண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வழியாக நம்ம கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடும். இன்னொரு ஒயர்லேருந்து வர கரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வழியாக பாஸ் ஆகி அந்த தகரத்தில் வந்து கான்டாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த தகரத்துலேருந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் கொடுத்து வந்து நம்ம அந்த கரண்ட்டை வந்து அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த கம்பியில் வர கரண்ட்டும் அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள அந்த தகரத்தில் வந்து வர கரண்ட் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப்பை வந்து கவர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம 360 டிகிரி நம்ம விண்ட் மில் வந்து ரொட்டேட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து அதில் டச் ஆகிட்டே வந்து நம்ம கரண்ட் வந்து ஃப்ளோ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து நமக்கு சிக்காது. இப்போ அந்த தகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ வந்து வச்சிருக்கேன். இப்போ அதில் வந்து மாட்டிப்போம். அதுக்கப்புறம் லென்த்தாக ஒரு ஒயர் வந்து எடுத்துருக்கேன். இப்போ அந்த ஒயரை அந்த ஸ்க்ரூவில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்பிலேருந்து நம்ம லைன் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கீழே அடிப்பக்கத்துலேருந்து ஒரு 3 அடி உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு பிளாக் கலர் ஒயர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஒயரை அந்த ஸ்க்ரூவில் வந்து சுற்றிட்டு அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம விண்ட் மில் பார்க்க லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் துரு ஏறாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம பெயிண்டை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, நம்ம விண்டு மில்கான எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பெயிண்டெல்லாம் அடித்து நீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை தூக்கி வேண்டாம் அப்படியே ஊனி இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இதுலேருந்து கரண்ட் வருதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அதுக்கான வேலையை வந்து பார்க்கலாம். சரியான வீட்டாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 அடிக்கு வந்து குழி வந்து நோண்டி வச்சுருக்கோம். இப்போ அந்த குழிக்குள்ளே நம்ம விண்டு மில்லை இறக்கி நல்லா ஊனிக்கலாம். ஒரு வழியாக எப்படியே கஷ்டப்பட்டு நிமித்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த குழியில் மண்டம் போட்டு போய் இறுக்கிடுவோம் நல்லா ஸ்ட்ராங்காக. மேலே நமக்கு சுற்ற ஆரம்பிச்சிருந்துச்சுங்க. நிமித்தடிமே மேலே அப்படியே காட்டு. வா, வேறு லெவலில் சுற்றுது. காற்றனா இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம காற்று போக போக அப்புறம் வந்து வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ராங் ஆக்கிடுவோங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது, கீழே வந்துச்சுன்னா மொத்தமும் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காற்று வந்து ஓரளவு ஸ்லோவாக தான் வருது. ஆனால் ஸ்லோவாக வந்தாலும் நமக்கு ஓரளவு விண்டு மில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. செயின் எல்லாம் வந்து கலாடாமல் ப்ராப்பராக தான் ஓடிட்டுருக்கு. போக போக காற்று அதிகமானால் அதோட பிரச்சனை எதுவும் வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ ஓரளவு வந்து காற்று வந்து அதிகமாக ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் இப்போ இதில் எத்தனை வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம விண்டு மில் வந்து நல்லா சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது இப்போ இதில் வந்து கரண்ட் வருதா, எத்தனை வோல்ட் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து கரண்ட் வருது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து நான் கனெக்ஷன்லாம் கொடுக்கல, நேராக விண்டு மில்லேருந்து தான் வருது. பார்த்துக்கோங்க, ஒரு ஒயர் வந்து அந்த கம்பியில் இருக்குது, ஒரு ஒயர் வந்து மேலேருந்து வருது. இப்போ இந்த 2 ஒயரையும் வந்து நம்ம மல்டிமீட்டரில் வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம இதை வந்து டிசி வோல்டேஜில் வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டெர்மினலில் வச்சோம்னா எவ்வளோ வோல்ட் வருதோ அப்படிங்கிறத வந்து காட்டும். மேலே சுற்றுதா, இப்போ தான் சுற்ற ஆரம்பிக்குது. ஓகே, 1 வோல்ட்டு 1.57, 1 வோல்ட்டு தாண்டி வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா காற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்க, கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் 1 வோல்ட்டை தாண்டி வருது. பார்த்தா தெரியும், இப்போ குறைஞ்சிருச்சு.
காற்றுக்கு ஏற்ற மாதிரி வருதுங்க. நம்ம விண்டு மில் வந்து கொஞ்சம் அதிகமாக சுற்றினாலும் பார்த்தீங்கன்னா 2 வோல்ட்டுக்கு மேலே வர மாட்டேங்குதுங்க. கரெக்டாக 2 வோல்டு, அதாவது இல்லைனா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3-4 வோல்ட்டோட நின்றுது. அதுவும் ஃபுல்லாக காற்று வந்தால் மட்டும்தான் வருது. சரி பரவாயில்ல, இதில் ஏதாவது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக என்கிட்ட ஒரு டிசி மோட்டார், அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் நல்லாவே ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த வோல்டேஜ்லேயே. நீங்கள் பார்த்தா தெரியும், பவர் சப்ளை கொடுத்தா ஓடுது, அதுக்கப்புறம் எடுத்துட்டா அப்படியே நின்றுது. ஆனால் நமக்கு இந்த வோல்டேஜ் வந்து நமக்கு பத்தாதுங்க. இதை விட அதிகமாக வோல்டேஜ் வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும். இந்த வோல்டேஜை வச்சு நம்ம பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து வந்திருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம விண்டு மில்லை கலட்டி எடுத்துகிட்டு கொண்டா சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த விங்ஸ் செட்டப்பை பார்த்தீங்கன்னா அந்த கம்பத்துலேருந்து தனியாக கழட்டி எடுத்துருவோம். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட்டை சுற்றும் போது இந்த மோட்டாரோட ஆர்மேச்சர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றணும். அப்படி ஃபாஸ்ட்டாக சுற்றினா தான் நமக்கு அதிக வோல்டேஜ் வந்து வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட்டை நமக்கு ஸ்லோவாக தான் சுற்றுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மேச்சர் ஸ்பீடு வந்து நமக்கு ஸ்லோவாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வோல்டேஜ் வந்து கம்மியாக வருது. இதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 24 வோல்ட் டிசி மோட்டார் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைக்கிளை வந்து நம்ம எலக்ட்ரிக் சைக்கிளாக மாற்றுற கிட்டில் உள்ளது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணாலும் வியூ ப்ராடக்ட்டில் வந்து டேக் பண்ணுற வேணா வாங்கிக்கோங்க. இந்த மோட்டாரை நம்ம எதுக்கு வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு அந்த மோட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய கியரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பெரிய கியர் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரில் உள்ள ஆர்மேச்சரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நார்மலாகவே அந்த பெரிய கியர் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த மோட்டாரோட ஆர்மேச்சர் ஆர்பிஎம் வந்து அதிகமாகவே உள்ள சுற்றும். ஸோ அதனால் அதிக வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டாருக்கு பொதுவாக நம்ம இந்த மோட்டாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்தாவே தெரியும். A few moments later. அவ்வளோதாங்க, பல ஃபெயிலியரை வந்து தாண்டி நம்ம விண்டு மில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், நம்மளோட இந்த 2 ஒயரும் டேரெக்டாக நம்ம விண்டு மில்லேருந்து தான் வருது, வேறு எந்த சைடும் வரல. இப்போ நம்ம விண்டு மில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வோல்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு. 2 வோல்ட் வருது, 2.48. இப்போ கொஞ்சம் காற்று குறைஞ்சிருச்சுங்க. காற்று குறைய வந்து குறைஞ்சிருச்சு, 0 வந்துருச்சு. சுத்தமாக வந்து காற்று இல்லை. இப்போ நான் காற்று ஃபுல்லாக அடிக்கும்போது உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணதுக்கு இப்போ கம்பேர் பண்ணதுக்கு உங்களுக்கே தெரியும், இப்போ நமக்கு வோல்டேஜ் வந்து டபுள் மடங்காக வருது. அதாவது முதல் விங்ஸ் சுற்றின அளவு தான் சுற்றுது, ஆனால் நமக்கு வந்து 4 வோல்டேஜுக்கு மேலே வந்து போயிட்டு வருது. One day later. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலைல வந்திருக்கோம். இப்போ காற்று வந்து அதிகமாக வீசுது. இப்போ இதில் வோல்டேஜ் பாருங்கள் எவ்வளோ வந்து வருது அப்படிங்கிறத. நார்மலாகவே நமக்கு 4 வோல்ட்டுக்கு மேலே தான் வருது. இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ காற்று வந்து கம்மியாக இருக்குது. நம்ம ஏரியா பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று வந்து கம்மியாக தாங்க இருக்கும். நம்ம ஈசிஆர் சைடு அது மாதிரி பீச் சைடெலாம் போனோம்னா நல்லா காற்று இருக்கும். அங்கே வந்து நம்ம விண்டு மில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் ஆகுது. ஆனால் காற்று வரையில் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. நல்லா காற்று வீசுனுச்சுன்னா 10 வோல்ட்டுக்கு மேலே வந்து வருது. இப்போ பாருங்கள், இப்போ 8 வோல்ட்டு, 7 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 6 வோல்ட் வருது. இப்போ 7. கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இந்த மாதிரி காற்று வீசிட்டு இருந்தாவே போதும். கிட்டத்தட்ட 6 வோல்ட்டுக்கு மேலே வருது. இப்போ பாருங்கள் 9 வோல்ட்டு இப்போ தாண்டி போகுது. இப்போ கம்மியாயிடுச்சு, ஏறுது. ப்ரொப்பலர் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதுங்க. நமக்கு ஒரு 10 வோல்ட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு கன்வெர்ட்டர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம லைட்லாம் வந்து எரிய வைக்கலாம். பார்ப்போம், கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தால் அதை வந்து லாஸ்ட்டாக பார்த்துருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள்ட்ட ஒரு 6 வோல்ட் எல்இடி பல்ப் இருக்குங்க. இப்போ இதுதான் நம்ம விண்டு மில்லில் வந்து எரியுதா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து காற்று இல்லை, காற்று வர வர வந்து பார்ப்போம். கரெக்டாக நம்ம பேசும்போது தாங்க காற்று நின்றுது. ஓகே, இப்போ வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, இப்போ சூப்பராக வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிட்டவா, நல்லா பிரைட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பகல்னால உங்களுக்கு அவ்வளோவா தெரியலைங்க பிரைட்டாக எரியிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு கன்வெர்ட்டர் பாக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து என்னென்னா லோ வோல்டேஜை கொடுத்தோம்னா நமக்கு ஹை வோல்டேஜ் ஏசி கரண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் வந்து நம்ம விண்டு மில்லை கனெக்ட் பண்ணி இதுலேருந்து அவுட்புட் எடுக்க முடியுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம்.
ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு தெரியும், இதிலேயே க்ரீன் லைட் வந்து தெரியுதா? இப்போ நம்ம ஃபோனை வந்து சார்ஜ் போட்டு பார்ப்போம் ஏறுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. இப்போ இந்த கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வர்ற மாதிரி யூஎஸ்பி ஜாக் வந்துருக்கு. அதில் தான் நான் போட்டு இப்போ செல்லை வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் நான் சார்ஜரில் தான் ஏறுதா அப்படிங்கிறதுக்காண்டி செக் பண்ணி பார்த்தேன். பட் சார்ஜருக்கு கரண்ட் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டு மில் வந்து ஸ்பீடு வந்து பத்தலை. ஸோ அதனால தான் சார்ஜருக்கு வந்து கரண்ட் வந்து வரலை. அந்த சார்ஜர் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டு 24 வோல்ட்டில் வந்து ஒர்க் ஆகுறது. நம்ம விண்டு மில்லேருந்து வர்றது என்னமோ ஒரு 10 வோல்ட்டு கிட்ட தான் வருது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து காற்று வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வீசும். நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ரொம்பலாம் காற்றெல்லாம் வராது. நமக்கு வந்து இங்கிட்ட பீச் சைடு போனால் மட்டும்தான் காற்று வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம விண்டு மில்லேருந்து நம்ம நினச்சி பார்த்த கரண்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியல. இதை ஜஸ்ட் ஒரு ட்ரையாக தான் பண்ணி பார்த்தோம். ஆனால் ஓரளவு வந்து நம்ம ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. ஓரளவு வந்து நமக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருச்சு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம விண்டு மில்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கரண்ட் வந்து எடுத்தாச்சு. நம்ம ஃபோன் வந்து சார்ஜ் ஏறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டை வந்து எரிய வச்சாச்சு. இந்த விண்டு மில்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து காற்று ஒரு நிலையாகவே அடிக்க மாட்டேங்குங்க. சுற்றி அங்கிட்டு இங்கிட்டுன்னு அடிக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம விண்டு மில் வந்து ப்ராப்பராக வந்து சுத்த மாட்டேங்குது. அது மட்டும் தான் நான் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்